இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன். பிரெட் ஸ்லைசஸ், நட்ஸ், நான் பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ இல்லை எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், 1 கப் பால், 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, எண்ணெய். நான் 4 slices of bread எடுத்திருக்கேன். இதை triangle ஷேப்ல ரெண்டா வெட்டணும். நம்ம நட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா மேலே தூவி பண்றதுக்கு தான் இது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குக்கிங்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானோடனே சும்மா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல நட்ஸ், சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சும்மா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் எண்ணெய் தான் ஊற்றணுன்ட்டு இல்லை, நெய் கூட ஊற்றலாம். பட் சில ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்லாம் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க நெய் ஊற்றுறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. அந்த மாதிரி அதனால் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, செம்மையாக ஸ்மெல் வருது. இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போது நட்ஸ் எடுத்தாச்சு. நீங்கள் அது ரோஸ்ட் பண்ண பேன்லேயே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றி ப்ரெட்டை நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பொரிச்சிக்கலாம். சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் ப்ரெட்டு போடுறேன். இதுதான் ஆபத்தான பகுதி, ஸ்லோவாக போடுங்க, மறு தெரிச்சிட போகுது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் எல்லா ப்ரெட்டையுமே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அந்த இதில் இருக்கணும். இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பொரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ப்ரெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு ஃப்ரெஷ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் தண்ணி, 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க தான் பிடிக்கும்னா நீங்கள் வந்து நிறைய சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா ஜீரா தண்ணி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இது நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நம்ம வச்சிருக்க 1 கப் பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் பால் ஊற்றியாச்சு. இது கூட 1/4 கப் சர்க்கரை வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு
அந்த ஏடுலாம் திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைலாம் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பால் காயறதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலை பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ் இருக்குல்ல, பொரிச்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து அந்த சர்க்கரை தண்ணியோட லைட்டாக டிப் பண்ணிடுங்க. சும்மா ஒரு டிப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சூடு பண்ண வச்சுருந்த பால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்போ ஊற்றிடலாம் இது மேலே. ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுங்க. டடா, ஷாஹி துக்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் பாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.